இந்த வடை செய்கிறதுக்கு சுத்தமாக தண்ணியே சேர்த்துக்காதீங்க. பருப்பை நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. ரொம்ப ஊறிடுச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் விட்டு பல்ஸில் அடித்தோன்னா அந்த மாதிரி கொர கொரன்னு இருக்கும். ரொம்ப நைஸாக வேண்டாம். இது கூட கொஞ்சமாக ஊற வச்ச கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் முழு பருப்பு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், அது போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சின்னதாக கொஞ்சம் இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் மிளகாய் பொடி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அந்த மாதிரி சின்ன எலும்பிச்சப்பழ சைஸில் இல்லைனா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் உருட்டிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சின்னதாக தட்டி போடும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக தட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், பரபரப்பாக இருக்காது. அதனால தான் சின்னதாக தட்டிக்கோங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி இதை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் கூட சூப்பராகவே வரும். நம்ம பருப்பு ஊற வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும், நல்லா இருக்காது. நம்ம ஊற வச்ச பிறகு ஊறின பிறகு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து சுத்தமாக வடிகட்டிடணும் தண்ணியை. பருப்பில் சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இடையிலையும் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வரும். தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் வடை. சுத்தமாக தண்ணியே சேர்க்காம நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.